இப்போ நம்ம எல்லா வகைகளையும் பார்த்துட்டோம். சரி, இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாங்க ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பார்த்திடலாம். தனிநபர், HUF, கம்பெனி, பார்ட்னர்ஷிப், LLP, ட்ரஸ்ட், AOP பார் BOI, உள்ளாட்சி அமைப்பு, அப்புறம் செயற்கை சட்ட நபர். இவங்க எல்லாருமே சட்டத்தின் பார்வையில நபர்கள்தான். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க இந்த வகையில எதுல வர்றீங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வகை நபருக்கும் வரி விதிகள், வரி சதவிகிதம், தாக்கல் செய்யற முறைன்னு எல்லாமே அடியோடு மாறும். இந்த வரி விதிகள்லாம் உங்களுக்கு குழப்பமா இருக்கா? நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்கன்னு தெரியலையா? கவலையே வேண்டாம். GST, இன்கம் டாக்ஸ் இல்ல புதுசா தொழில் பதிவு செய்யறதுன்னு எதுவா இருந்தாலும் நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு தெளிவா வழிகாட்டுவாங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்க வரி சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்க உதவி இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.